சுத்தி ஃபுல்லாவே அது வந்து கவரேஜ் ஆயிருக்கு. தெரியுதுல, இந்த ஒயிட் பிளேஸ் ஃபுல்லாவே கவரேஜ் ஆயிருக்கு பாத்தீங்களா? இது எல்லாமே dandruff. இந்த dandruff வந்து ஃபுல்லாவே ஹேர்ல கவரேஜ் ஆகும்போது dandruffால ஹேர் ஃபால் ஆகுமா? dandruffால ஹேர் ஃபால் ஆகாது. dandruff அதிகமாகும்போது தான் ஹேர் ஃபால் ஆகும். அது என்ன ரீசன்ன்றதை நீங்க இப்ப பாப்பீங்க. மானிட்டர்ல பாக்குறீங்களா? இப்போ ஒரு நார்மலா ஒரு dandruff இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த dandruff ஓட லுக் எப்படி இருக்கு? ஹேரை சுத்தி ஸ்கேல்ப் சுத்தி ஃபுல்லாவே இருக்கு. ஸோ இது ஃபுல்லாவே கவர் பண்ண என்ன ஆகும்? அந்த இடத்துல ஹேரோட ஹெல்தினஸ் கிடைக்குமா? ஹேருக்கு ஒரு ஹெல்தினஸ் கிடைக்குமா? கிடைக்காது. ஹேர் க்ரோத்திங்க்கு அது வே ஆஃப் கொடுக்குமா? கொடுக்காது. ஏன்னா அது வந்து என்ன பண்ணுது? ஸ்கேல்பை பிளாக் பண்ணுது. என்ன பண்றாங்க? ஸ்கேல்பை பிளாக் பண்றாங்க. இந்த மாதிரி பிளாக் பண்ணும்போது ஸோ ஹேரோட ஸ்ட்ரக்சர் என்ன ஆகும்? மாறும்.